Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் பிரபல நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் காலமாக இருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. பிரபல நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் காலமாக இருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சுயநினைவை இழந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாரடைப்பால் அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுய நினைவை இழந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரபல நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் காலமாக இருக்கின்றார். சென்னையில் பிரபல நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் காலமாக இருக்கின்றார். தன்னுடைய 73வது வயதில் அவர் தற்பொழுது காலமாக இருக்கின்றார். சுயநினைவை இழந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் தன்னுடைய 73வது வயதில் காலமாக இருக்கின்றார். சுயநினைவை இழந்து தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் காலமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. முழுமையான தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் காலமாக இருக்கின்றார். ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது. சிறிது காலங்களுக்கு முன்பாகத்தான் இயக்குனர் இமயம் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் காலமாக இருந்தார். அங்கு இவரும் வந்திருந்ததை கூட திரைகளில் நாம் பார்த்தோம். தற்பொழுது இவரும் காலமாக இருக்கின்றார் தன்னுடைய 73வது வயதில். முழுமையான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ் சினிமாவினுடைய திரைக்கதை மன்னர் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரரான கே பாக்யராஜ் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் அவருடைய உயிர் பிரிந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கே பாக்யராஜ் காலமாகி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் ஆகிய படங்களில் இயக்குனர் இமயம் என்று போற்றப்படக்கூடிய பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்ற தொடங்கிய அவர் அதன் தொடர்ச்சியாக தனியாக திரைப்படம் இயக்குவதற்கான இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பத்திரிகையாளர் என பன்முகம் கொண்டவராக போற்றப்பட்டு கொண்டிருந்த பாக்யராஜ் தற்போது உயிரிழந்திருக்கிறார். முதல் முறையாக இந்த உதவி இயக்குனராக பணியாற்றிய தொடங்கிய காலகட்டத்திலிருந்து அவருடைய குருநாதராக தனக்கு வாய்ப்பு அளித்த பாரதி ராஜாவையே ஏற்றுக்கொண்டிருந்தார். அண்மையில் கூட கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவினுடைய உடல் உயிர் பிரிந்திருந்தது. அவருக்கு தமிழக அரசு சார்பில் முழு காவல் மரியாதையும் அரசு மரியாதையும் அளிக்கப்பட்டிருந்தது. அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கே பாக்யராஜ் அவர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய காட்சிகளை கூட நாம் பதிவு செய்திருக்கிறோம். இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு அவருடைய உயிரை பறித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள் சார்பில் எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாத நிலையிலும் கூட சினிமா வட்டாரங்கள் மூலமாக இந்த தகவல் என்பது கசிய தொடங்கி இருக்கிறது. இதன் மூலமாக 73 வயதான தமிழ் திரை உலகினுடைய திரைக்கதை மன்னர் என்ற
அடைமொழியை ஏற்றிருக்கக்கூடிய பாக்யராஜ் உயிர் பிரிந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாக்யராஜை பொறுத்தவரையில் அவர் அந்த 16 வயதினிலே அந்த திரைப்படத்தின் மூலமாக தொடங்கிய திரைப்பயணம் என்பது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக 50 ஆண்டுகளை எட்டியிருந்தது. அதற்காக ஒரு விழாவும் அனுசரிக்கப்பட்டது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற அந்த 50 ஆண்டுகள் பாக்யராஜ் அவர்கள் 50 ஆண்டுகளை தன்னுடைய திரை உலகில் திரை பயணத்தில் நிறைவு செய்ததை கொண்டாடக்கூடிய வகையில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழக அமைச்சர்கள், திரை உலகங்களை சார்ந்த உச்சகட்ட நட்சத்திரங்கள், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள், அந்த திரைத்துறை சார்ந்து பணியாற்றக்கூடிய ஆளுமைகள் அனைவரும் பங்கேற்று அவருடனான நடந்த கலந்துரையாடல்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், அவருடைய வேலைப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு தருணங்களை அவர்கள் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்திருந்தார்கள். அப்போதும் கூட பாக்யராஜை பொறுத்தவரையில் தான் மிகவும் இளமையாக இருப்பதாகவும் மீண்டும் திரைப்படத்தை இயக்குவதற்கான பணிகளில் ஈடுபட தொடங்கி இருப்பதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு நிகழ்வு ஒன்றிலும் கூட பாக்யராஜ் பேசியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபர் திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென ஏற்பட்ட அந்த மாரடைப்பால் அவருடைய உயிர் பிரிந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. துணை இயக்குனராக, நடிகராக மட்டுமல்லாமல் பல்வேறு திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகராகவும் நடித்திருக்கிறார். தன்னுடைய அசாத்திய திறமையால் வில்லன் கதாபாத்திரமும் அவருக்கு கனகச்சிதமாக பொருந்தி இருப்பது அவர் நடித்திருக்கக்கூடிய படங்களின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக விசால் நடிப்பில் வெளியான துப்பறிவாளன் படத்திலும் கூட தன்னுடைய வில்லன் கதாபாத்திரத்தை மிகச்சிறந்த நுட்பங்களால் அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய தகவல்களையும், அவர் திரையுலகு சார்ந்திருக்கக்கூடிய திரையுலகில் அவருடன் பயணித்திருக்கக்கூடிய நபர்கள், திரையுலக ஆளுமைகளும் அவருடைய அந்த அசாத்திய திறமை குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாக்யராஜ் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் கூட மருத்துவமனை சார்பிலும் சினிமா திரையுலக வட்டாரங்கள் சார்பிலும் அவர் உயிர் பிரிந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரீதா, பிரபல நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் மாரடைப்பால் காலமாக இருக்கின்றார். தற்போது வரை வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். 1953ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய வெள்ளாங்கோயில் அப்படிங்கிற ஊரில் பாக்யராஜ் தங்களுடைய பெற்றோருக்கு 3வது மகனாக பிறந்தார். அதனைத் தொடர்ந்து அவருடைய திரையுலக வாழ்க்கை என்பது 1977ஆம் ஆண்டு தொடங்கியது. 16 வயதினிலே என்ற திரைப்படத்தில் உதவியாளராக தன்னுடைய திரை வாழ்க்கையை பாக்யராஜ் துவங்கினார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அதன் பின்பாக பார்த்தோமேயானால் பாரதி ராஜாவினுடைய 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த படத்தில் கவுண்டமணியோடு ஒரே ஒரு காட்சியிலும் தோன்றி பாக்யராஜ் நடித்திருந்தார். பாரதி ராஜாவினுடைய 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலையும் 2 காட்சிகளில் நினைவும் நிற்கும்படியாக அவருடைய நடிப்பு திறமையையும் வெளிப்படுத்தி பாக்யராஜ் திரையுலகில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் தன்னுடைய 73வது வயதில் மாரடைப்பா ஏற்பட்டு காலமாகி இருக்கின்றார். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன். தற்பொழுது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று பல திரைப்படங்களில் தன்னுடைய பணியை அர்ப்பணிப்பாக்கிய நடிகர், இயக்குனர் என்றெல்லாம் போற்றப்பட்ட பாக்யராஜ் 73வது வயதில் காலமாகி இருக்கின்றார். மிகவும் குறிப்பாக சொல்லணும் ஆனால் பாரதி ராஜா இருந்த கிட்டத்தட்ட ஒரு 13 தினங்களிலேயே இவருடைய உயிர் பிரிந்திருக்கின்றது. முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாரதி ராஜா அவர்கள் மறைந்த 2 வாரங்களுக்கு உள்ளாகவே பாக்யராஜ் அவர்களும் காலமாகி இருக்கிறார். இதுல ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். 16 வயதிலே தான் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய முதல் படம். அந்த படத்துல அவருடைய உதவியாளராக பாக்யராஜ் அவர்களும் பணியாற்றினாங்க. அப்ப அதுல என்ன ஆகுது, 16 வயதிலே முடிச்சுட்டு அடுத்து கிழக்கே போகும் ரயில் பண்றாங்க. கிழக்கே போகும் ரயில் பண்ணிட்டு சிகப்பு ரோஜாக்கள் வரும்போது பாக்யராஜ் அவர்கள் ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஊருக்கு போன உடனே திரும்ப இந்த மாதிரி படம் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவருக்கு பதிலாக அங்க வேறொரு அசிஸ்டன்ட் இருக்கிறார். எப்போதும் ராஜன் என்று இவரையே அழைக்கும் பாரதி ராஜா அன்றைக்கு அந்த இன்னொரு அசிஸ்டண்ட்டை கூப்பிடுறாரு.
அதை தாங்கிக்க முடியாத பாக்யராஜ் அவர்கள் ஒரு கடிதம் எழுதி வைத்து விட்டு புறப்பட்டு போய்விட்டார். உடனடியாக அதை அறிந்த பாரதி ராஜா அவர் எங்க இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொண்டு வந்த உடனேயே சேப்ரோஜாக்கள் படத்துக்காக ஒரு வீட்டுல ஷூட்டிங் பண்றதுக்காக அந்த லொகேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. கமலஹாசன் எல்லாரும் இருக்காங்க. அப்ப நீ ஏன் இப்படி போன அப்படின்னு கேட்கும்போது, ராஜன் வந்த வாயில வேற ஒருத்தரோட பேர் வந்துருச்சுல்ல, நான் எப்படி அதன் பிறகு இந்த மாதிரி இருக்க முடியும், உங்க கூட இருக்க முடியும், அதான் நான் போயிட்டேன் அப்படிங்கும்போது 2 பேரும் ஒருத்தர் தன்னையே அறியாம கத்தி பேசி கண் கலங்கி அழுதுட்டாங்களாம். அப்ப அங்க இருந்த கமலஹாசன், தயாரிப்பாளர் எல்லாருமே உள்ள பார்க்கும்போது ஏதோ சண்டை போடுறாங்கன்னு நினைச்சு வந்தா 2 பேரும் அழுதுட்டு நின்றுட்டு இருந்தாங்களாம். இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு குரு மேல ஒரு பிரியமாக இருந்தவர் பாக்யராஜ். அதே மாதிரி பாக்யராஜ் மேல பிரியமாக இருந்தவர் பாரதி ராஜா. அதனால் தானோ என்னவோ அவர் மறைந்த 13 நாட்களிலேயே சிஷ்யனும் காலமாயிட்டாரோ அப்படின்னு சினிமா வட்டாரத்துல பேசக்கூடியதை நம்மளால கேட்க முடிகிறது. பிரபல நடிகர் பாக்யராஜ் காலமானார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அவருடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைகிறார் கஸ்தூரி. அவருடன் பேசலாம். மேம் வணக்கம். தற்போது பிரபல நடிகர் பாக்யராஜ் காலமாகியுள்ளார். அவருடன் நீங்கள் இருந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.